ஒரு சின்ன கண்ணாடி குடுவை, அந்த குடுவை ஃபுல்லா அரிசி உடஞ்ச அரிசி நிரம்பி இருக்கு. ஒரு எலி என்ன பண்ணுச்சு, டக்கு டக்குன்னு அது மேலே ஏறி உட்காந்துருச்சு. அந்த அரிசி மேலேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பயங்கர குசி. வா, எவ்வளவு அரிசி இருக்கு குடும்பம் இல்ல, இனிமே நான் உழைக்க வேணாம், வேலையை பார்க்க வேணாம், எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சுன்னு அதை சாப்பிட தூங்க அங்கேயே எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்படி சாப்பிட்டு 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 அந்த அரிசியோட லெவல் குறைய குறைய எலியும் உள்ளுக்குள்ள போயிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சா தெரியுது, ஆஹா நம்ம ஒரு குடுவைக்குள்ள மாட்டிக்கிட்டோமே, அரிசியும் கம்மியாயிருச்சு, தர மட்டம் தட்டிடுச்சு, கம்மியா இருக்கு, இதுக்குள்ள சாப்பிட்டாங்க, வெளியும் போக முடியல, சுதந்திரம் போச்சு, மாட்டிக்கிட்டு முழிக்குது. ஒரு வழி இல்லாம அங்க இருக்கிற கொஞ்சோண்டு அரிசியை தின்னுக்கிட்டே காலத்தை ஓட்டுது. அப்படி இந்த கதை எதுக்குன்னா, அந்த மாதிரிதான் நம்மள சில பேர் ஸ்கில்ஸ் நிறைய இருக்கும், பட் அதை யூஸ் பண்ணாம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி எலி மாதிரி தான் அவங்களோட லைஃப். ஃப்ரீடம் இல்லாம போயிடும், ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஷார்ட் டேர்ம் கம்ஃபர்டபுள் லைஃப்ல உள்ள போய் லாங் டேர்ம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டே அவங்க இழந்துருவாங்க, சுதந்திரம் இல்லாம போகும் முக்கியமாக. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல மாட்டிக்காதீங்க. அந்த எலி மாதிரி வாழ்க்கையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, நிறைய பரிசோதனை பண்ணி பாருங்க. லிவ் யுவர் லைஃப் வித் ஃபுல் என்ஜாய்மெண்ட். அதே சமயத்தில் நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கையை வளர்ப்போம். நன்றி.